ஓகே. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ஒன்றும் ரிவ்யூலாம் கிடையாது, அன்பாக்சிங் ஒன்றும் கிடையாது. பெஸ்ட்டு பிராண்டு, அதாவது ரொம்பவே நல்ல பெஸ்ட்டு பிராண்டு, கிச்சனில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிராண்டு. ஏன்னாக்கா கிச்சனில் எல்லாருமே வந்தவுடனே அந்த கிச்சனு அவங்க சர்வ் பண்ணுற அந்த ஒரு பாத்திரம், இதை வச்சு தான் வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குது, அவங்களுடைய நீட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் பொருட்களை வச்சு தான் ஒரு சில பேர் முடிவு பண்ணேன். நானுமே அப்படி தான். சின்னதாக ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளராகவே இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கே அப்படின்னாக்க ஒரு கொஞ்சம் பணம் படைத்த மனிதர்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கிச்சன் பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஐட்டமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு கொண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மேக்சிமம் பகுதின்னு பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சன் யூஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அது வந்து எத்தனை வகையான பிராண்டு டாப் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நான் வந்து அலசி பார்த்தேன். அது அலசி பார்த்ததில் ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிஸ்ட்டு இருக்குது. இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஒரு 10 லிஸ்ட்டு 10 கம்பெனி ஐட்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 1000 கணக்கில் இருக்கும். டெல்லியில் மட்டுமே கமர்ஷியல் கிச்சன் மார்க்கெட்டு, கிச்சன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 100 கம்பெனி இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ். இதில் சின்னதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கொச்சன்னு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் உலகமே அப்படி தான், அந்த அளவுக்கு இருக்கும். எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறதுன்னே வந்து கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து வளர்ந்துருக்கு. ஆனாலுமே அந்த ஒரு பிராண்டு அப்படின்னு தேடி போய் வாங்கக்கூடிய சில பேரும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து என்னது தான் வாங்கிறது, இன்றைக்கி போய் கடையில் நோஞ்சோம்னா இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், அந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னத்தை தான் நம்ம வாங்கிறதுன்னு சில பேருக்கு இன்னுமே டவுட்டு, கன்ஃபியூஷன். அதனால் கூட போய் வாங்காமல் ரிட்டர்ன் வந்தவங்களாம் இருக்கிறாங்க கடையில். அவங்களுக்கு நாம் சஜஷன் கொடுக்கறது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சில்வர் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இவங்க வந்து பெரும்பாலும் அதாவது பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு சில குரூப் இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அலுமினியம் இந்த மாதிரி வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த குக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 லிஸ்ட்டு இருக்குது. அது நமக்கு மனப்படமெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. பட் நான் அப்படியே வந்து வாசிச்சிட்றேன், சரிங்களா? நம்பர் 1ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஃபர்ஸ்ட்லேயே நான் எடுத்த ஒரு லிஸ்ட்டு ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்ஸு, பஜாஜ், பட்டர்ஃப்ளை, ப்ரோசைல், ப்ரெஸ்டேஜ், வேர்ல்பூலு, பேனாசோனிக்கு, ஐஎஃப்பி, ஹெவல்ஸு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஎஃப்எஃப் அப்ளைன்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு, டாப்பில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் தேடிட்டு இருக்கக்குள்ள மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டில் கிடச்சிது, இன்னொரு வெப்சைட்டில். நம்பர் 1ல் இங்கே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், 2nd ஃபிலிப்ஸு, 3rd எல்ஜி, 4th வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ், 5th பேனாசோனிக்கு, 6வது இடத்துல ஹெவல்ஸ் இருக்குது, 7வது
KAFFன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது இது போன லிஸ்ட்லேயுமே இருந்துச்சு. 8ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் சாரி. 9ஆவதாக பார்த்தீங்கன்னா கென்ஸ்டரு, 10ஆவது கிராம்டன் இருக்கு. இப்போது அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இல்லை எனக்கு தெரிஞ்சனாக்கா, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸும் Panasonic ப்ளஸ் கிராம்டனு கென்ஸ்டர். எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் LG ப்ளஸ் LG. ஆமாம், LG இல்லை. இதில் அவ்வளோதான். Panasonic கூட இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ப்ரெஸ்டேஜ் இந்த லிஸ்ட்லேயே காணும். ப்ரெஸ்டேஜ் இன்றைக்கி அது அந்த உலகம் பூரா இன்றைக்கி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பிராண்ட் லிஸ்ட்டே அது தூக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெப்சைட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த லிஸ்ட்டை அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற உங்களுக்கு எது வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை, ப்ரெஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இவ்வளோ தான் இந்த மாதிரி ஒரு பிராண்டடாக பார்த்து உங்களுடைய சமையல் அறையை வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுருக்க பாருங்கள். இந்த சில்வர் ஐட்டம், பித்தளை ஐட்டம், காப்பர், அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய காஸ்ட் அயன், கண்ட பிராண்ட் இருக்குது. இந்த சமையல் அறைன்னு உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இல்லை, அவ்வளோ விஷயம் இல்லை, மாத்திரம் கொச்சன்னு கிடக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ, குறிப்பாக வந்து பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு தயவுசெய்து கேளுங்க. முக்கியமாக அதை கேளுங்க. வீடியோ பார்க்குறவங்க அதை கேட்கவே மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா கேளுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நன்றி.